குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம்ல இந்தியாவில், அது டோட்டலாக வேறு. இங்கே வேறு கம்யூனிஸ்குள்ளே வரும்போது தே வில் ஃபேஸ் அ பேக்லாஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர், அட்லீஸ்ட் தே ஆர் வெல்கமிங் அதர் கிட்ஸ் ஆஃப் கலர். ஒரு நாள் ட்ரெயினில் ஏறுறோம் ப்ரோ, ஃபஸ்ட் இல்லை இது டேய் கொஞ்சமாவது எனக்கு இங்கிலீஷ் புரியும்டா. அது சேர்த்து சொல்லுவாங்கல்ல, ஐ மீன் அவங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும், நம்மளுக்கு நிமிழ்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னோட தம்பி வருவான், அவன் இதோட கம்மியாக பேசுறான். இந்த ஊர் கப்புள்ஸை பார்த்து நீங்கள் அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணிடுவீங்க. இன்ஸ்பயர் ஆகலாம், அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. பிரச்சனை என்னென்னா, ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைகளுக்கு கேட்குறாங்க, ஹவு இஸ் இட் கோயிங் வித் யுவர் ஃபேமிலி, எப்படி உங்கள் அப்பா எதாவது பேசுவாரா, அம்மா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு, ஆமாம் எங்கள் அப்பா என்ன திட்டினாரு அடித்தாருன்னு தெரிஞ்சதுன்னா, பட் என்னை பொறுத்தளவுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கான் பி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனால் நல்லா இருக்குது பாயிண்ட். இதை வந்து கேப்ஷனாக போட போகிறோம். ஓகே. ஸோ மெடிசன்ஸ் வந்து எது வேணால் எடுத்துன்னு வரலாம் இந்தியாவிலேருந்து, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஐ மீன் லைக் யாரும் அதை பார்த்து லைக் இது பேண்டு இன்னும் மெடிசன் அப்படின்லாம் சொன்னதில்லை. பட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நம்ம சொல்கிறது ஒன்றும் சரியில்லை. அஃப்கோர்ஸ் எது பேண்டுன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மேபி ஆன் தி ஃப்ளோர் நம்ம சொல்லலாம். என்ன எடுத்துகிட்டு வரணும், அந்த குக்கர், கிச்சன் ஐட்டம்ஸ், ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்கன்னா அங்கேருந்து கொண்டு வரது பெட்டர், பிகாஸ் இட் இஸ் வே 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 காஸ்ட்லி ஹியர். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது. வந்த உடனே யூ வில் கால்குலேட். நான் என்ன பண்ணணும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். வந்தோடனே போயிட்டு ஒரு ஆப்கான் கடையில் போயிட்டு ஒரு துரும் வாங்கினாலும் 35 கிலோன்னு 35 × 12 போடுன்னு 350 500 வரும். 500க்கு ஒரு ஷவர்மாவா? ஸோ பசிக்கும், புரியுதா? பசிக்கும். 500 கொடுத்து சரி. ஆனால் ஓவர் த பீரியட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் அது ரொம்ப நார்மலாகிடும். ஸோ அந்த ஒரு வருஷங்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லைஃப் கொஞ்சம் யூ லிவ் த லைஃப் ராதர் தேன் கால்குலேட்டிங். என்னை பொறுத்தளவுக்கு அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு பசிக்குதா, யூ ஹாவ் த மனி, ஸ்பெண்ட் இட், டோன்ட் ட்ரை டு கன்வெர்ட் இட்னா நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு மெச்சூராக உங்களை மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நம்ம வந்து நம்ம அப்ரிங்கிங்கே ஜென்ரலாக இந்தியாவிலேருந்து வரதுனால நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும், எது இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இது யோசிப்போம் நிறைய விஷயத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடி. ஆனால் குழந்தைங்களை கேட்டால் வாங்காமல் இருக்க முடியல. இல்லை அது அது அந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சா? அது ஒரு பெரிய ஒரு போராட்டம். அதாவது என்னன்னா, நம்ம த வே வி ட்ரீட் கிட்ஸ், குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம்ல இந்தியாவில், அது டோட்டலாக வேற, இங்கே வேற. அது திரும்பவும் அது ஒரு பெரிய ஒரு எபிசோடாகவே போடலாம். என்னன்னா, இங்கே வந்து குழந்தைகளை திட்டக்கூடாது, அடிக்கிறது கூடங்க, திட்டக்கூடாது. நீங்கள் நிறைய நான் வந்த புதுசுலலாம் பார்த்துருக்கேன், அந்த சின்ன குழந்தைங்க ரோட்டில் படுத்துட்டு அழுங்க, அவங்க அம்மாவோ அப்பாவோ குத்து வச்சு அப்படி உட்காந்துட்டு என்னம்மா வேணும் உனக்கு, எந்திரிமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு தரம் இழுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த குழந்தை கூட. எதுக்கோ கேட்டு அழுகுது, கீழே விழுந்துருச்சு, அதாவது தூக்கி விடல, என்ன எந்திரி, பொறுமையாக பேசுகிறாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஒரு கல்ச்சரல் செம்ம டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போய் கடையில் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது வாங்கித்தர மாட்டேன்னு சொல்கிறது, முடியாதுன்னு சொல்கிறது, சி ஹவ் யூ ப்ளே வித் வேர்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியாதுங்கிறது வேற, மாட்டேங்கிறது வேற. ஸோ அது அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், தேவையில்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்குதுன்னு நம்ம வாங்க ஆரம்பிச்சோன்னா தே வில் பி மோர் டிமாண்டிங். கரெக்ட். குழந்தைகளுக்கே உண்டான ஒரு விஷயம் அது, சரி தப்புன்னு தாண்டி. இங்கே வந்து குழந்தைகள் தே ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ். சரியா? அது வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் டைஜஸ்ட் பண்ண தெரியுமா? புதுசாக நீங்கள் டென்மார்க் வர்றீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் பிக் டிபேட் இன் யுவர் மைண்ட். இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரே காரை வாங்கி குவிச்சிருவான், ஆனால் அதை உடச்சி போட்டுருவான், யூஸ் பண்ணுவான், என் தங்கச்சி இருக்க கார்லாம் வாங்கி ஓட்டு உடைப்பான். இப்படி தான் எங்கள் அம்மா போடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கிரேசி மொமெண்ட்ஸ் இருக்கா? உங்கள் குழந்தை வந்து இதை கேட்டு இதெல்லாம் நான் வந்து இந்தியாவிலே வாங்கினதில்லை, ஆனால் நீ கேட்குறதுக்காக வாங்கி கொடுத்த, அந்த மாதிரி தான் இருக்கா மொமெண்ட்ஸு? இருக்குது, ஆனால் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் இன் மை கிளான், என்னோட ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே அப்படி தான். அவங்க தான் ஃபஸ்ட் இன்ஜினியரோ இல்லை கிராஜுவேட்டாக கூட இருக்கலாம். சரி. ஸோ அவங்க வந்து படித்த விதமோ வாழ்ந்த விதமோ டோட்டலாக வேறு. இங்கே வந்துட்டு நம்ம குழந்தைங்க வாழ்கிறது டோட்டலாக வேறு. ஸோ யூ கான்ட் கம்பேர். ஸோ அதனால வந்து இங்கே உடைக்க தான் செய்வாங்க. நமக்கு அந்த நிறைய விஷயம் கிடைக்கல, அதுக்காகவே வாங்கி கொடுக்கணும்னு தோணும். பட் we have to restrict. ஸோ அகெயின் இந்த
குழந்தை வளர்ப்புங்கிறதே ஒரு பெரிய விஷயம். உங்க 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 வீட்ல வந்து செலவுகள்ல வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணீங்க ஒரு பெர்சன்டேஜ் ஆனா, ம். உங்களுக்காக செலவு பண்றது போக உங்க குழந்தைக்கா? இல்ல உங்க குழந்தைங்க செலவு பண்ணிட்டு போக உங்களுக்கா? எப்படி நீங்க அத ஐடியா ஹை லெவலா ரொம்ப ஹை லெவலா போனீங்கன்னா? சில விஷயங்கள்லாம் நீடுன்னு ஒண்ணு வரும்ல. ஆமா. பேசிக் நீட்ஸ் ஒண்ணு இருக்கு. மஸ்ட் ஹேவ்ன்னு வரும்ல. ம். அதுக்கு வந்து எனக்கு வைஃப்க்கு அல்லது குழந்தைக்குங்கிறதெல்லாம் ம். அதில ம். இஃப் யூ நீட், யூ நீட் இட். ம். குட் டு ஹேவ்ன்னு வரும்ல. ம். ஸோ அந்த குட் டு ஹேவ்ல என்னன்னா, இருந்தா நல்லாருக்கும். பட் அது ம். தவிர்த்துடலாமே அப்படின்னு அதில ம். கண்டிப்பா ஒரு கால்குலேஷன் வரும். ம். ஸோ பெர்சன்டேஜ் போட்டெல்லாம் நம்ம பண்றதில்ல. ஐ ம். மீன் லைக் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஆனா அது யாரும் உங்களுக்கு பண்றதில்ல. சேலஞ்சிங்கா இருந்தது கிடையாது. சேலஞ்சிங்ன்னா லைக் சொல்லி புரிய வச்சுருவேன். ம். இப்ப நீ வந்து கேட்குற, ம். இது வேண்டாம். வேற எதா பாரு. பிகாஸ் ம். இதில வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாய் கேட்குறாங்கன்னு ம். ம். வச்சுக்கங்களேன். அந்த டாய்க்கு பதிலா வேற ஏதாவது பென், ம். பேப்பர் நான் ஒரு ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. ஸோ ம். அது ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வரும். உடனே ம். நான் வந்து ம். இம்போஸ் பண்றேங்கிறதில்ல. ம். டாய் கூட புரியுது. விளையாண்டாலும் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ம். வரும் தான். ம். ம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அன் எக்ஸாம்பிள். ம். சரிங்களா? புரியுது. ஸோ நீ வாங்கு. இட்ஸ் நாட் அபௌட் த மனி. ம். பட் வாட் யூ டூ வித் இட். ம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். இப்ப நம்ப இந்தியால இருக்க ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ம். ஆ ஸ்விம்மிங் கிளாஸஸுக்கு ஒரு தனி சார்ஜ் வாங்குவாங்க. ம். பெயிண்டிங் கிளாஸஸுக்கு ஒரு தனி சார்ஜ் இருக்கும். கராட்டேக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். நான் கராட்டே கிளாஸுக்கு சின்ன வயசுல போயிருக்கேன். ஸ்விம்மிங்க்கு நான் போனதில்ல. ரொம்ப ம். எக்ஸ்பென்சிவான ஒரு டாபிக் அது எங்க ஆமா. ஊர்ல. நான் ஸ்விம்மிங்கே பண்ணதில்ல. அது வேற விஷயம் இந்தியால. ம். ஸோ அந்த மாரி சில விஷயம்லாம் அடிஷனலா ஃபேமிலீஸ் பே பண்ணுமா? இல்ல இஸ் இட் பார்ட் ஆஃப் தி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்? இல்ல. இது ஃபுல்லா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த ஓகே. ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோகிராம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. தெரிஞ்சிருக்கும்னு ம். நெனைக்கிறேன். அது நம்ம தான் பே பண்ணணும். ஓ! அதுக்கப்புறம் நீங்க ஓகே. சொன்ன வந்து ஸ்விம்மிங், ஷட்டில் பேட்மிண்டன் ஆர் எதா இருந்தாலும் சரி, ம். கம்யூன் கூட தான் லிங்க் ஆ. ஆக்சுவலி. நெறைய கிளப்ஸ் இருக்கு. ஓகே. அந்தந்த அந்த அந்த கம்யூன் ஓகே. அந்தந்த முனிசிபாலிட்டிக்கு கிளப் ம். இருக்கும். ம். அவங்களோட பெரிய ஹால் இருக்கும். ஓகே. ஃபுட்பால் கிளப் இருக்கும். ம். ஸோ அங்க நீங்க என்ரோல் பண்ணணும். அது ம். ஒரு பெரிய விஷயம். யூ ஹேவ் டூ அப்ளை ஃபார் இட் ஆன் த ரைட் டைம். இந்த நம்ம ஐஆர்சிடிசில தட்கால் புக் பண்றோம்ல, அந்த மாரியா? அதே மாரி தான். ஓகே. ஓப்பன் ஆகும். அந்த இந்த சீசனுக்கு ஓப்பன் ஆகும். ம். ஷட்டில் கிளாஸ். ம். அதிலேயே வந்து 11 டூ 13 ஒரு குரூப்பு. ம். 14 ஏஜ் டூ குரூப்ஸ்க்கு 18 ஏத்த அது மாரி மாரி. ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டூ கெட் இட். இந்த பிரீமியம் நான் சரியா கிளப்ஸ்ல. புரிஞ்சுட்டேனான்னு பார்க்குறேன். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆஃபர் பண்றது ஒரு 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 பக்கம். ஆனா, ம். இந்த கம்யூன்ல பண்றது வந்து தனி. டோட்டலி டிஃபரெண்ட்டா தானே? இல்ல அது ஆம். நீங் இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்ததா? அ எனக்கு தெரிஞ்சு ஆ. ஐ திங்க் இல்ல. இட்ஸ் வித் த கம்யூன் ஓகே, ஆக்சுவலி. ஓகே. ம். ஸோ ம். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது வேல்பி ஏரியானா, வேல்பில இருக்கு. அந்த ம். ஒரு வேல்பி ஹாலன். அதுக்கு ஒரு ஐ மீன் அந்த கிளப் இருக்கும். கிளப்ல வந்து ஷட்டில் அந்த பேட்மிண்டன் கிளப் போடுறாங்க. இருக்கும். ஸ்விம்மிங் ஐ கிளப் திங்க் இருக்கும். தட் இஸ் அசோசியேட்டட் வித் த கம்யூன் நெனைக்கிறேன். ஓகே. ம். ஆல்மோஸ்ட். புரியுது. ம். ம். இஃப் ஐம் நாட் ராங். ம். ஸோ அதில வந்து நீங்க ம். என்ரோல் பண்ணணும். ஸோ ம். எப்போ ஓப்பன் ஆகுதோ போய் ம். சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா அங்க லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஆமாமா. ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்பர் 1ன்னு வச்சுக்கங்களேன். ஆ. ஃபார் எக்ஸாம்பிள் ம். எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. கரெக்ட். தன் குழந்தைகள போடுறதுக்கு அங்க தான் கரெக்ட். பார்ப்பாங்க. ஸோ அதில ம். கிடைக்கலன்னா அடுத்த கிளப். ம். ஸோ உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கணும். ஸோ ம். தேர் ஆர் என் ம். நம்பர் ஆஃப் திங்ஸ். ம். ஸோ நம்ம தனியா தான் பே பண்ணணும் அதுக்கு. அந்த ம். சீசனுக்கு வி ஹேவ் டூ பே. ம். ம். இவ்வளோதான். ஒரு ஒரு ரஃப்பா ஒருத்தர் சேலரி ஏர்ன் பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி மேண்டேட்டரியா சில விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல. ம். ஒரு ஹாபிக்கு ஒண்ணு ஸ்விம்மிங்கோ இல்ல ஏதோ ஒரு மேண்டேட்டரி கிளாஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ். ரஃப்பா எவ்வளோ ஒரு ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த மாரி ஹாபீஸ் பிளஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு ஃபேமிலி எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? சி மூவ் ஆவறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 விஷயம். ஆ. நீங்க எந்த ஸ்கூல்ல உங்க குழந்தைய போடுறீங்கிறது பிளேஸ் எ மேஜர் திங். இப்போ ஓகே. நீங்க கம்யூன் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா, அதாவது ம். முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல போட்டீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரீ ஆல்மோஸ்ட். ஓகே. ம். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ம். ஈவினிங் வந்து அந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோகிராம் இருக்கும். ம். அதுக்கு வந்து யூ ஹேவ் டூ பே. ம். விச் இஸ் வெரி லெஸ். ரைட்? அந்த கம்பேரிட்டிவ்லி. கம்யூன் ஸ்கூல்ல. ம். ம். ரைட்? ம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஒரு ஷட்டில் பேட்மிண்டனுக்கு போடுறீங்கன்னா, 1000 பிளஸ் கண்டிப்பா வரும். ஒரு சீசனுக்கு 1000 to 1000 பிளஸ் 1500 சம்திங். க்ரோனஸ். ஓகே. ரைட். ம். ஸோ அந்த மாரி ஒரு சீசன் வந்து ஐ திங்க் 6 மாசம்னு நெனைக்கிறேன். ஐ மீன் ஆமா. லைக் 6 மாசமோ, 5 6 மாசமோ மாசம் இருக்கும். சம்திங் ஆமா. லைக் தட். ம். ரைட்? ஸோ இவ்வளோதான். ம். இதே நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் ம். மீடியம் ம். ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா, ம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கிரேட். மேபி மந்த்லி வந்து 3000 குடுக்கலாம். இல்ல ம். 5000 வரைக்கும் 3 இந்த டூ ரேஞ்ச் 5 இருக்கு. வரும். ம். ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோகிராம் போட்டீங்கன்னா, அதுக்கு தனியா ஓகே. பே ம். பண்ணணும். ம். மோஸ்ட்லி என்ன என்ன ஏன் வந்து குழந்தைகள் வந்து இதில போடுறாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது. ம். வி ஆர் நாட் ஷூர் வெதர் வி லிவ் ஹியர் ஆர் ஆ கோயிங் பேக். ஸோ கரெக்ட். இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டாங்கன்னா, அதே ம். கரிக்குலம் தான். ம். ஐபிஓ வாட்டெவர் ரைட்? கரெக்ட். அதுக்கப்புறம் இந்தியா போனா, தே வில் ஜஸ்ட் ம். கேரி ஆன். இல்ல அது ஃபேக்ட் ஆக்சுவலா. நெறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே, இங்க வரது வந்து ஒரு ஷார்ட் டெர்முக்கு வர அசைன்மென்ட் மாரி தான் பார்க்குறாங்க. ம். அஃப்கோர்ஸ் நீங்க 6 இயர்ஸ், 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்க கையிலயும் இல்ல டெசிஷன்ஸ். குழந்தைங்களோட டெசிஷன்ஸோட போயிடும். பட் இனிஷியலா பேரன்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றது வந்து நியூஸ் கேட்பாங்க. டென்மார்க்ல வந்து எல்லாமே ஃப்ரீயாமே அப்படின்னு ஒரு இம்ப்ரஷன் இருக்கும். ஆனா எப்படி அதுக்கு ஒரு சின்ன குக்கி இருக்கு ம். கரெக்ட்டுங்களா? ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்க்கும், ம். நம்ம ஊர் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா? இங்க ஃப்ரீ தான் கவர்ன்மென்ட் ஸ்கூல். நம்ம ஊர்லயும் கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஃப்ரீ தான். அதுக்கும் இதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்குறீங்களா? நான் ஸ்கூல்ல பார்க்கல. ம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பீப்பிள் நான் பார்க்குறேன். ஆ. நான் ம். வந்து நம்ம இந்தியால இருக்கிற கவர்ன்மென்ட் ஸ்கூல் சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. அதுல இட்ஸ் த பீப்பிள் ம். ஹூ ஆர் ரன்னிங் தட் ம். ரைட்? ம். கரெக்ட்.
அல்லது ஆப்ரேட் பண்றது. அதுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா பண்றோமா? ஐ மீன் ம். நம்ம ஏரியால இருக்கும். கண்டிப்பா கவர்ன்மெண்ட் ஆமா. ஸ்கூல் இருக்கும். அங்க ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கலாம், ம். இல்லாமலும் போகலாம். பட் அத ம். யூஸ் பண்றது நம்ம தான். ஆஸ் ம். அ ம். பெர்சன். ஸோ, கரெக்ட். அத தான் நான் பார்க்கணுமே ஒழிய, ஸ்கூல நான் வந்து சொல்ல ம். மாட்டேன். எங்க அப்பா, அம்மா சரிங்களா? ஆக்சுவலா கவர்ன்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ம், ம். எங்க அப்பா, அம்மா வந்து காசு போட்டு சில விஷயங்கள மெயின்டெயின் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆனா, எங்க அப்பா, அம்மாவோட சம்பளத்துலருந்து கொஞ்சம் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சி பண்றதும் அது மாரி இருக்கும். அவ்ளோ டெடிகேட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்க ம். சொல்றது வெரி குட் எக்ஸாம்பிள். ம். என்ன சொன்னா, அப்படி இருக்க டீச்சர்ஸ் ம். ஃபர்கெட் அபவுட் த சிஸ்டம். ம். டீச்சர்ஸ் இருக்கும்போது டீச்சர்ஸயாவது அப்ரிஷியேட் பண்றதுக்காக ம். சம்திங் ம். அந்த அந்த ஏரியால இருக்கிறவங்க, சொசைட்டில இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணலாம். ஸோ கரெக்ட். தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். கரெக்ட், லெட்ஸ் கரெக்ட். நாட் கோ இன்டூ இட். ம். நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து ம். பிகாஸ் இட்ஸ் என்ன சொல்ல டெவலப்ட் கண்ட்ரி ம். கரெக்ட்டா? ம். இங்க வந்து கிட்ஸ் வந்து அந்த 0 கிளாஸ் போடுவாங்க. 0 ம். ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ம். அங்க போட்டாங்கன்னா, டில் தே கிராஜுவேட். ம். கிராஜுவேட்னா 9த் 9த் கிரேட். ஜிம்னேசியம் ஆமா. போற வரைக்குமே ம். 9த் கிரேட் வரைக்குமே அவங்க அதே செட்டு தான் போகும். ஆ. கிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிருவாங்க. ம். ஃபிரெண்ட்ஸ் குரூப். அந்த ஃபிரெண்ட்ஸ் குரூப்ல நீங்க பெனிட்ரேட் ஆகவே முடியாது. ஸோ தட் இஸ் வேர் டேனிஷ் கல்ச்சர் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்டயும். எனக்கு இப்ப தான் ப்ரோ ஒரு விஷயம் புரியுது. பிகாஸ் சொல்லுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்மார்க்ல வந்து ஸ்கூல்ல ஃபார்ம் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில ஃப்ரெண்ட்ஸ் சேர மாட்டாங்க. அப்ப இதுவும் ஒரு காரணமா அதுக்கு? இதுதான் மெயின்னு நான் நினைக்கிறேன். ஆ. பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப ம். கோல்ட் ஹார்ட்டட்ன்னு சொல்லுவேன். ம். கோல்டுன்னா என்னன்னா, யாரும் வரவேற்க மாட்டாங்க. ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மாரி ஆமா. உள்ள அலோவ் பண்ண அவங்களுக்கு மாட்றாங்க யாரையும். அதான் ஆஃபீஸ்ல நீங்க வந்து எவ்ளோ ஃப்ரெண்டா இருந்தாலும், ம். வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க எனக்கு ம். தெரிஞ்சு. ம். சில ம். சில எக்செப்ஷன்ஸ் இருக்கும். ஆ. பட் என்ன பொறுத்தளவுக்கு எக்செப்ஷன்ஸ் கான்ட் பி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ம். அதனால ம். ம். நல்லா வச்சுருவோம். இருக்கு பாயிண்ட். அ. இல்ல அதான் அ. விதிவிலக்குகள் ஒரு என்ன சொல்றது? எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட். கருத்து கருத்து இத நான் கருத்து, வந்து கருத்து. இத வந்து கேப்ஷனா போட போறோம். ஓகே. பட் அது அ. உண்மதானே. அ. ஒன்லி 1% அப்படி பண்ணாங்கன்னா, அத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது. ம். ரைட்? என்னன்னா, நீங்க எவ்வளோதான் ஃப்ரெண்டா இருந்தாலுமே ம். ஆஃபீஸ்ல, ஆஃபீஸ் வரைக்கும் இந்த வடிவேலு படத்துல ம். ஃப்ரெண்டுனா அண்ணன்னாலும் என்ன சொல்றது? வாசப்படி வரைக்கும் ஆ. தான்டா வீட்டுக்குள்ள ஆமா, வரக்கூடாதுங்கிற மாரி ஆமா. தான். ம். ஸோ இது எப்படி வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதே குரூப் ஃபாலோ பண்ணும். ம். சில பேர் காலேஜ் அதான் ஜிம்னேஷியம் போறதும் அப்படியே அப்படியே போவாங்க. போவாங்க. ம். ஸோ அதனால அப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து உள்ள வரும்போது அந்த 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 ஸ்கூல்ல கம்யூன் ஸ்கூல்ல வரும்போது, ம். தே வில் ஃபேஸ் அ பேக்லாஷ். ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர். ஆமா. கரெக்ட்டா? ம். குழந்தைங்களுக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் டேனிஷ் குழந்தைங்க ம். தே ஆர் வெல்கமிங் அதர் ம். கிட்ஸ் ஆஃப் ம். கலர். ஓ! அப்ப அவங்க அதெல்லாம் பெருசா டிஃபரன்ஸா குழந்தைங்க குழந்தைங்கள வந்து பார்க்கறதில்ல. பார்க்கறதில்ல. ஆனா சில இடத்துல 1 2 ம். நடக்குது. ம். பட் அத விட்டுறலாம். ம். ஆனா மோஸ்ட்லி தே ஆர் வெல்கமிங் ஓகே. ம். அதர் கிட்ஸ். ஸோ ம். அது வரும். உங்க ம். கிட் போனீங்கன்னா, கண்டிப்பா இப்போ இந்தியால படிச்சுட்டு, ம். இங்க ஸ்கூல் கம்யூன் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்கன்னா, ம். தேல் ஃபீ என்ன சொல்றது? ரொம்ப தேல் ஃபேஸ் அ பிக் என்ன சொல்றது? புஷ் பேக்கா வாட்டெவர் யூ கால் ஓகே. இட். ஏன்னா ம். என் பொண்ணுக்கு அப்படிதான் நடந்தது. ஓகே. பிகாஸ் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அங்க படிச்சுட்டு இருக்கும்போது, ஷி கேன் ரைட் அ சிங்கிள் லைன் ஓகே. இங்கிலீஷ்ல. ஆ. ரைட் ஓகே. சம்திங். ஆ. இங்க வந்து 0 கிளாஸ் போகும்போது ஏபிசிடி சொல்லிக் குடுத்துருந்தாங்க. ஸோ யூ ஓ! ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இந்த லெவலே மேக்னிட்யூட். வித்தியாசமா இருக்கு. நம்மளுக்கு இப்ப சென்டென்ஸ் எழுதவே தெரியுது நம்ம பசங்களுக்கு. ஆ. ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஆ. ஓரளவுக்கு படிச்சிருப்போம் இல்லையா? கேஜிலே ஆமா. நம்ம பண்றோம். கேஜிலயே அத ஒரு ஆமா. ஆப்பிளுக்கு ஏபிபி ஆமாமா, எல்லின்னு ஆமாமா, எழுதுறோம். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அட்லீஸ்ட் 1 ஆர் 2 லைன்ஸ் நீங்க எழுதுவீங்க. இது எனக்கு வித்தியாசமா இருக்கு. இங்க 0 கிளாஸ் அது இன்விடேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ம். டேனிஷ் தெரியாத ஆ. குழந்தைங்களுக்கு வந்து ஆ. 0 கிளாஸ்ல ஆ. சேர்த்துவாங்க. ஸோ அப்போ வந்து உங்க கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ம். 6 இயர் ஓல்ட். ம். ஒரு ஏஜ் 6 இயர்ல தான் ம். இங்க ஸ்டார்ட் ம். பண்றாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி ம். சொல்லும்போது, ம். தே வில் ஃபேஸ் என்னடா படிச்சதே திருப்பி படிக்கிறோம். ம். ரைட்? உங்களோட ம். ஒண்ணும் இல்ல. உங்கள டிமோட்டிவேட் டிகிரேடா ஒரு ப்ரமோட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஃபீல். நீங்க ம். 12த் படிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு ம். 6வது ம். கிளாஸ்ல போய் உட்கார வச்சா உங்களுக்கு என்ன இருக்கும்? டேய் நான் எங்க இருக்கு எங்க எப்படி இருக்க வேண்டியது அப்ப இந்த அப்படிங்கிற மாரி ட்ரெண்ட் வந்து இருக்கும். 9த் இருக்கும். 9த் நீன கிளாஸ் இருக்கும். அதே மாரி தான் இருக்குன்னுன்றீங்களா? இல்ல. ஆ. நான் என்ன சொல்றேன்னா, ஆ. அங்கருந்து ஃபர்ஸ்ட் 0 அதுக்கப்புறம் நீங்க உங்க குழந்தை லாங்குவேஜ் பழகிடுச்சுன்னா, ம். தென் தே வில் ஜஸ்ட் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட், எவாலுவேட் ம். அண்ட் தென் புட் இன் 2nd கிளாஸ் ஆர் 1 ஓகே. ஓகே. டிபெண்டிங் ஆன் புரியுது, தட். புரியுது. ம். அது ஒரு பெரிய சேலஞ்சிங். என் ம். பொண்ணுக்குலாம் செம்ம சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு வந்து ஏன்னா டேனிஷ் டோட்டலி டிஃபரெண்ட் ஆமா. லாங்குவேஜ் இல்லையா? அங்க மொழியே அவங்க அவங்க மொழியே கஷ்டமான மொழி முதல்ல அத ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கோ, இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கோ அது அடுத்த கத. ஆனா பட் எனக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நீங்க சொல்றது வந்து. எப்படின்னா, அங்கருந்து மைக்ரேட் ஆயி வேற ஒரு சிஸ்டம்ல போடும்போது அத அடாப்ட் பண்றதுன்றது டோட்டலாவே ரொம்ப சேலஞ்சிங் பசங்களுக்கு. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணி இப்ப நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போட்டீங்க. அம் அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? ஆஃப் கோர்ஸ் பிரைவேட்ல நீங்க பே பண்ணியிருக்கீங்க. யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் இன் ரிட்டர்ன். ஓ அதுல ந ந ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கலாம். ப்ரோஸ்ல ஆரம்பிப்போம். வாட் இஸ் த பெனிஃபிட்? ப்ரோஸ்ன்னு வந்து அகைன் ம். ஆஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ம். இங்கேயே இருப்போமா, இருக்க மாட்டோமான்னு தெரியாது. ம். ஸோ சேஃப் பெட் என்னன்னா, ம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதாவது பிரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்கன்னா, ம். அட்லீஸ்ட் வென் யூ ஜஸ்ட் கோ பேக் ம்.
அந்த இயர் ஆஃப் மேட்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7th படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் போகும்போது 7த்லேயோ அல்லது 8லேயோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே டேனிஷ் படித்தாங்கன்னா அது டோட்டலாக டேனிஷ் சிஸ்டம்ஸு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ பிட் லெவல் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஐ மைட் பி ராங் ஆல்சோ, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ அப்புறம் அங்கே போகும்போது தே வில் ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா இங்கிலீஷில் இருக்கும். முதல்ல சேலஞ்ச் என்னன்னா நிறைய ஒர்க் லோட் இருக்கும். சரியா? ஸோ அதான் என்ன சொன்னால் ப்ரோஸ் என்னென்னா இங்கே இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தா யூ ஹாவ் தட் ஓப்பன் திங் தட் வென் யூ கோ பேக். இல்லை நீங்கள் இந்தியாவுக்கு போகிறது ஒரு விஷயம், நாளைக்கு யூகே போகிறீங்க, இல்லை லண்டன் போகிறீங்க, அதாவது யூஎஸ் போகிறீங்க, இல்லை வேறு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறீங்கன்னா கூட இங்கிலீஷ் தானே பேச முடியும். த மொமெண்ட் யூ கோ அவுட் ஆஃப் டென்மார்க், டேனிஷ் இல்லைனா அஃப்கோர்ஸ் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 1 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த கண்ட்ரி எந்த இடத்துல போனாலும் 1.5 hours அவுட் சைட் போயிடுவீங்க, பார்டர் வெளியே தாளிடும், அவ்வளோதான். ஸோ அது என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வி கான்ட் டிசைட், வி இன் த சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் கான்ட் டிசைட். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வர்றது வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம் தான் நீங்களும் சொல்லி வந்தீங்க. ஸோ யூ டென்ட் கம் நான் இங்கே வந்து செட்டில் ஆக போகிறேன். 10 வருஷம் இருக்க போகிறவங்களாம் ஐடியாலாம் இல்லை. கண்டிப்பாக இருப்பமானே தெரியல, வேலை இருக்கமான்னு கூட தெரியாது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறது தான். மாட்டிக்கிட்டு என்ன இருக்குன்னு தெரியாது. வந்த புதுசில் ஓகே கடனை அடைப்போம் அல்லது எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். பை த டைம் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகி லாங்குவேஜ் பழகிட்டு they have the full freedom, right? By the end of ஒரு 10 வயசு இருக்கும்போது குழந்தைகளுக்கு they will know what is life all about, right? ஏன்னா வந்து இங்கே டேனிஷ் சிஸ்டம் இட் இஸ் வெரி ஓப்பன். இட் இஸ் வெரி ஓப்பன். நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எஃப் வேர்டை ஜாலியாக யூஸ் பண்ணிருப்பானுங்க நார்மலாக. ஹெல் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே வார்த்தையே அது ஒரு ஜஸ்ட் நார்மல் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் ஒரு நாள் ட்ரெயினில் ஏறுறோம் ப்ரோ, ஃபஸ்ட் இல்லை இது டேய் கொஞ்சமாவது எனக்கு இங்கிலீஷ் புரியும்டா, அதுக்கு நான் என் வார்த்தையில் முழுக்க அப்புறம் டேனிஷ் சென்டென்ஸ் தான் இருக்குது. ஸோ ஊறப்பட்ட பீப் போட போகிறோம் வாய்ஸ் பார்த்துங்க போடுங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா தே ஆர் வெரி ஓப்பன் இன் த சென்ஸ் லைக் ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் கேர், இட்ஸ் நாட் மை திங் ஆர் மை ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஃப்ரீடம் குழந்தைங்களுக்கு வரும். புரியுதா? அந்த ஒரு 4 வருஷம் இருந்தாங்கன்னா அது வரும். ஸோ இப்போ ஓகே நம்ம இந்தியாவுக்கு போகிறோம்னு நினச்சோம்னா தட் இஸ் வேர் த thing starts, the game starts or the show starts. ஸோ இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்களை வெளிநாட்டு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும். பேச்சுலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர்ஸ். ஸோ இங்கேயே இருந்துட்டு ரைட் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு இங்கே இருந்தால் ஈஸி இல்லையா? ஆனால் டேனிஷ் சிஸ்டத்துலேயே படிச்சிங்கன்னா டென்மார்க்குள்ளே தான் இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி யூகேல போய் படிக்க முடியாது. கரெக்ட். ரைட். ஃப்ரான்ஸ்லேயோ எங்கேயுமே படிக்க முடியாது. பிகாஸ் த மோட் ஆஃப் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டேனிஷ் இங்கே. கரெக்ட். அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் இருக்கனால அட்லீஸ்ட் யூ ஹாவ் த நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் குழந்தைகளோ வெளியில் போய் படிக்கலாம். கரெக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் டேனிஷ் பசங்களும் வந்து படிப்பாங்களா, இல்லை ஒன்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்? டேனிஷ் படிக்கிறாங்க. ஒன்று ஒரு என்ன சொல்ல ஒரு நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன், ஒரு நம்மனால வந்து அவங்களும் மாறிட்டு இருக்காங்கன்னு நான் எனக்கு தோணுது. என்ன மை பர்செப்ஷன். என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் வந்து வந்த புதுசில் வந்து ஒரு 5:30 வரைக்கும் இருப்பேன் நான். ஓகே ஓகே. ஸோ 5:30 வரை நார்மல் தானே. 5:30 வந்து ரொம்ப ஏர்லி, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரொம்ப ஏர்லி. நான் 9:30 வந்து 5:30 வரை இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். ஃப்ரெண்டு அந்த டேனிஷ் தான். அவங்கன்னா பேசும்போது அவன் தான் சொன்னான், உங்களால் நாங்களும் லேட்டாக ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன அவனுங்களே சொல்லுவாங்க, சர்க்காஸ்டிக் வே சொல்லுவாங்க. இவனுக்கு தேர் வெரி குட் அட் சர்க்காசம், ரைட்? ஸோ அதை நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அவன் சொன்னான் சரிதான். இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம ஊருக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வர்றாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இருக்கிற வேலையெல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, ரைட்? நம்ம காண்டாகுதுல்ல, அவன்ட்டான் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான், எல்லா சலூன் கடையிலும் அவனு தான் இருக்கானுங்கன்ட்டு. இட்ஸ் சிமிலர்லி அது வந்து ப்ளூ கலர் ஜாப், இங்கே ஒயிட் கலர் ஜாப் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக அவனுக்கு போயிட்டுருக்கு, ஐ மீன் அவனோட இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவன் சொல்கிறான், இப்போ நானும் வந்து இருக்கணும்னா அட்லீஸ்ட் 3 மணி கிளம்புறதுக்கு பதிலாக 4 மணி வரைக்காச்சும் இருக்கணும், ரைட்? சம்திங் அவன் இப்போ நம்ம வந்து அவனையும் கெடுத்துட்டு இருக்கோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஜாலியாக லைஃப் வேறு, ஐ மீன் ஒர்க் லைஃப் வேறு, என்ன பர்சனல் லைஃப் வேறன்னு கிளியராக வச்சுருந்தானுங்க. ஸோ அதனால் அவனுங்களையும் நம்ம அந்த ரேஸில் அவனுங்களையும் சேர்த்திட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது. பட் ஐ விஷ் ஐ எம் ராங். பட் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். பட் டேனிஷ் பேரண்ட்ஸும் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு ஆமாம், இல்லை இல்லை புரியுது. ஆனால் எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா ஏன் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்க்கணும்? மேபி அதான் இந்த காம்படிஷன் தான். காம்படிஷன். ஆமாம். இங்கே எக்ஸ்பேர்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஐ டோன்ட் ஹேவ் த நம்பர்ஸ், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியோ ஓகே. ஹைலி பெய்டு எக்ஸ்பேட்ஸ் ஆர் இண்டியன்ஸ் பார்த்தீங்களா அது? பார்க்கல. அந்த ஒரு இது இருக்கு. ஏன்னா எனக்கு ஷாக் ஆகல. எனக்கு எனக்கு இல்ல ஷாக் ஆகலைங்கிறது தெரியும். தெரியும். பட் அது வந்து ஷாக் ஆகுறது என்னன்னா, ஸோ இது அவங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆமா. வெளியூர்லேருந்து வந்துட்டு ஆமா. நம்ம எப்படி ஷாக் ஆகிறோம்ல, தமிழ்நாட்டுல எல்லாம் வந்துட்டாங்கன்ட்டு. ஆமா. அவனுக்கு இருக்கும்ல. ஆமா. ஸோ அப்போ அவனுன்னா இப்போவே இருக்கு. இன்னும் 10, 20 இயர்ஸ் கழிச்சு அடுத்த இட் லண்டன் வில் பி ஆயிடும். டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அவனோட குழந்தைகளுக்கு வந்து சேஃப் பண்ண கரெக்டாக. கரெக்ட், கரெக்ட். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து தே ஆர் ஜஸ்ட் மூவிங் டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். ஓ! இதுதான் ஆக்சுவலா ரீசன். இது ஆக்சுவல் ரீசன்ல திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல ப்ரோ. இல்ல. இந்த ஆங்கில யோசிக்கிறதுக்கும் இருக்கிறாங்கன்றபோது எனக்கு தோணுது. ஆனா அவங்க மனசுல பாருங்களேன், காம்படிட்டிவா இருக்கணும்னா, அவங்களுக்குமே ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுதுன்ற நம்ம விதைய நம்ம விதைச்சிட்டோம். ஆனா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லி தரதில்ல எனக்கு தெரிஞ்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? இப்போ தமிழ் வழி கல்வி மாதிரி டேனிஷ் வழி கல்வி தான் அங்க. ஆமாம் தாய்மொழி வழி கல்வி தான். ஆ. புரியுதா? ஸோ அதே வந்து அவங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியமாக வச்சு கம்யூனிஸ்ட் ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே சேர்த்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் இல்ல. நான் when I come across a lot of people, first of all வந்து அவங்க டேனிஷ்லாம் பேசுறாங்க அந்த குழந்தைங்களே. நம்ம கூட அந்த தமிழ்ல ஒரு ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழால ஒரு பொண்ணு வந்து டேனிஷ்ல பாட்டு பாடும். அந்த பொண்ணு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அந்த பொண்ணு பேசுறதே டேனிஷ்ல தான் பேசுது. இங்க வந்து இந்தியா நம்ம பாட்டு பாடுச்சுல்ல நம்ம பொங்கல் விழால ஒரு பொண்ணு கூட்டு வந்து கார்த்திகோட கார்த்திகா என்னது? ஆமா. ஓகே ரைட் ரைட் ரைட். ஸோ அப்போ நான் யோசிச்சேன், கன்ஃபார்மாக அந்த பொண்ணு டேனிஷ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கும். ஆனா பாட்டு பாடுது, ரைம்ஸ் வாசிக்குதுன்னும் போது. பட் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா, இஃப் ட்ரூ இங்கிலீஷ்ல மட்டும் இல்லன்னு சொன்னா, தே ஆர் ஃபேசிங் அ லாட் ஆஃப் சேலஞ்ச். ஆமா. ஏன்னா அது தனியா ஒரு கோர்ஸ் மாரி எடுக்கணும். ஒண்ணுமே இல்ல. இப்போ கார்த்திக்னு சொல்ல வேணாம். மேபி வேற யாரோ டிசைட் பண்ணி எங்கேயோ மூவ் ஆகுறாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு ஸ்வீடனுக்கு போறாங்க. ஸ்வீடன் கூட ஓகே. பட் சம்வேர் அவுட் சைட் ஸ்காண்டினேவியான்னு வச்சுக்கங்களேன், சோலி முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா சேலஞ்சஸ் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப சேலஞ்சஸ். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிருச்சு இல்லையா? ஆமாமா. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் வந்து வைட்லி ஸ்போக்கன் அக்ராஸ் த குளோப். நம்ம தமிழ் பேசுறது நம்ம கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்றதுக்கு. ஆனா வேற ஒரு மொழி கத்துக்கிறது நம்ம ஒரு ஆங்கில வச்சுக்கலாம் போது இங்கிலீஷ் இல்லாம லிட்டரலி இந்தியாவிலே வாழ முடியாது. கஷ்டம். ஆமா. கஷ்டம். கரெக்ட். கண்டிப்பா. இது முக்கியமான ஒரு ஆக்சுவலா பதிவா இருக்கும். ஏன்னா நான் கேட்டதிலே எனக்கு முக்கியமான 3 வேல்யூபிள் லெசன்ஸ்ல இது ஒரு வேல்யூ. பசங்கள கூட்டு வரோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்றது. ஆனா இதுக்கு தைரியமா இன்வெஸ்ட் பண்ணியும் ஆகணும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா எதை பண்ண போறோம்? ஃபியூச்சர்ல ஆமா. குழந்தைங்களோட ஃபியூச்சர்ல. ஸோ ஆனா இன்னொன்னு என்னன்னா, நான் இங்க தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஆல்வேஸ் கோ ஃபார் த டேனிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க டேனிஷ் ஸ்கூல்ல போட்டா தே லேர்ன் த லாங்குவேஜ் ஈஸிலி. என் பொண்ணு 2 வருஷம் தான் படிச்சா கம்யூனிஸ்ட் ஸ்கூல்ல. ஷீ ஸ்பீக்ஸ் லைக் நார்மல் டேன். அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி தான் பேசுறாங்க. குழந்தைங்க வந்து தே வில் பிக் அப் லைக் எனிதிங். ஆமா அதான். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணது அன்லேர்ன் பண்ணணும். ஆமா. மைண்ட்ல வந்து அப்படியே இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேனிஷ் டெக்ஸ்ட் எல்லாம் இங்கிலீஷ் தான். அப்புறம் 4 லெட்டர் 6 லெட்டர் 4 வார்த்தையை கத்துக்குங்க. கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் உருட்டுருக்கு தான். அது ஒரு உருட்டு. அதுல ஒரு கொஞ்சம் அப்படியே ஆங்கிள மாத்தி வேஹலடுன்னு சொன்னா அது ஏதோ புரியுதோ இல்லையோ. ஆனா உங்க பசங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கவங்ககிட்ட நான் டேனிஷ் ட்ரை பண்ணி நான் கிரிஞ்சா ஆனதான் முக்கியம். ஆமாமா. என்னது தெரியும். என்ன கேட்குறாங்க? அட பாவி இவ்வளோ கஷ்டப்பட்டு டேனிஷ் பேசுறேன். நான் கலாச்சி விட்டுற போறாங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு புரியல. அது மட்டும் தெரியும். கண்டிப்பா. நம்ம தமிழ் வந்து என்ன சேட்டு சொல்லுவாங்கல்ல, அவங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நிமிழ்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னோட தம்பி வருவான். அவன் இதோட கம்மியா பேசுறான். அவன் ஃப்ரீயா செய்வான். அதான். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் சம் பாயிண்ட் தென் இட்ஸ் ஒன் ஆஃப் த திங் இஸ் லைக் டேனிஷ் அந்த ஸ்கூல்ல போகிறது மைட் சவுண்ட் கரெக்ட். ஜென்ரலாக நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பேசியிருக்கோன்னு சொன்னால், ஃபேமிலி மூவிங் டு டென்மார்க், வாட் ஆல் திங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும், பிளான் பண்ணணும், இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி, ஆஸ் அ கப்புலாக 2 மெம்பர்ஸ் ஏர்னிங், உங்களோட பசங்க வந்து அவங்க பொண்ணு வந்து படிக்கிறாங்க. நீங்கள் ஆஸ் அ கப்புலாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் மாதிரி காமனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா? இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ் ஜென்ரலாக மூவ் ஆகிற பார்ட்னர்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகலாம்? எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆஃப்டர் ஒர்க் வாட் டு யூ டூ இன் ஜெனரல்? தட்ஸ் வெரி குட். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப டைம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த சன் இருக்கும் இல்லையா, சம்மரில் ரொம்ப டைம் இருக்கும். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். பேசிக்லி சைக்கிள் இஸ் த பெஸ்ட் திங் டு ஸ்டார்ட் வித். ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளோ வாட் எவர் இட் மேபி லைக் வாங்கிட்டு கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அ சைக்கிளிங். ஏன்னா சைக்கிள் ட்ராக்ஸ் இங்கே உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், திஸ் ஹாஸ் அ பெஸ்ட் சைக்கிள் ட்ராக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்டர்டாமை விட இங்கே கோப்பன்ஹேகன் இட் வாஸ் பெஸ்ட் சைக்கிள் ட்ராக்ஸ். பிரச்சனை இல்லை. ஸோ அது பண்ணலாம். அண்ட் சைக்கிள் எடுத்துகிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ டு சம் ஸ்கோப், அதாவது ஃபாரஸ்ட், சின்ன சின்ன ஃபாரஸ்ட் அது மாதிரி போகலாம்.
அதுக்கப்புறம் வாக் நிறைய இருக்குது. ஆஸ் அ கப்புள் டெய்லி ஈவினிங் வாக்கிங் கூட போகலாம். ஐ மீன் லைக் வாட் எவர் த டைம் இஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஐ மீன் லைக் ஐ மைட் மிஸ் சம்திங், பட் யா, மைண்டில் தான் சொல்கிறீங்க. அவ்வளோதான். இந்த ஊர் கப்புள்ஸை பார்த்து நீங்கள் எதாவது இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கீங்களா? இன்ஸ்பயர் ஆகலாம், அவங்க நல்லா பண்ண முடியாது. என்ன மாதிரிலாம் இன்ஸ்பயர் ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நைட் தூங்காமல் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன்னு வச்சுங்களேன், என் 4th ஃப்ளோர் வீடு, கீழே பார்த்தா வாக்கிங் கூட்டு போவாங்க நாயை. எது 4 AM-கா? ஆமாம், ஐயோ, 4 மணிக்கு. அது ஒரு கமிட்மெண்ட். நாய் வரத்தோட ஒரு கமிட்மெண்ட். அந்த ஃபுல் டைம் கரெக்டாக பண்ணுறானுங்க. அது ஒன்று. எப்போ போனாலும் எவனோ ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். என்ன மழையோ புயலோ வெயிலோ பனியோ எல்லாம் போட்டு சீரியஸா அதை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைடா. நம்மளாம் ஜிம்முக்கு போய் நான் ஆஃபீஸ் ஜிம் போகிறேன் தெரியுமா மச்சான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நமக்கு தான் பெருசு. அவன் ஜிம்முக்கு போனால் அவனா வந்து இல்லை ஸ்குவாட் அடிச்சிட்டு இருக்கானுங்க, 150 200ன்னு போட்டிருக்கானுங்க, நம்ம 20 வச்சு தொங்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்லணும்னா, யூ கேன் கெட் இன்ஸ்பயர் பட் யூ கான் பி தம். ஏன்னா இவங்க பில்டே வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆல்மோஸ்ட் 6, நீங்களும் ஆல்மோஸ்ட் 6 இருப்பீங்க. நம்ம வந்து ரொம்ப மீடியமான ஹைட் இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது, ஒரு நார்மல் ஹைட்டு. இன்னும் தான் 6, 6, 5, 6, 10 அந்த வேற லெவல் இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் இவனுங்க, இந்த வைக்கிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ யூ கேன் கெட் இன்ஸ்பயர்ட் பட் டோன்ட் ட்ரை டு பிகம் ஒன். யூ கான்ட். அது மைண்டில் வச்சுங்க. உங்களால் எது முடியுதோ அது பண்ணுங்க. இது வந்து அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? நான் வந்து இங்கே ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். இந்த கப்புள் வாக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. இவங்க வாக் பண்ணுற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை கோத்துட்டு அதை கையை விடாமல் நடப்பாங்க. நான் முதல்ல ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ண விஷயம் என்னென்னா, அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். நான் பார்த்தனே அந்த என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே இல்லைங்க, கையை பிடிச்சிட்டு வாக் பண்ணியிருக்காங்க. கையை விடவே முடிய மாட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. நானும் பார்த்தேன், இந்தியாவில் எங்கே போனாலுமே நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் சரி இல்லை ஒரு கப்பலாகவும் சரி, அது வந்து அந்த ஒரு பப்ளிக்காக அந்த லவ்வோ இல்லை அந்த ஒரு ஹக்கோ இல்லை அந்த பேம்பரோ வந்து பப்ளிக்காக பண்ண மாட்டோம். ஆனால் இது வந்து அவங்க ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாங்க. அகைன் கப்புள் ஜாகா இருக்கலாம், எதாக இருந்தாலும். அது வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ். நான் முன்னாடி சொன்னேன்ல, த கிட்ஸ் வில் கெட் லாட் ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் இது, அந்த ஃப்ரீடம் தான் இது. சரி, நம்ம ஊரில் நம்ம என்னதான் லவ் பண்ணாலும் கையை பிடிச்சி போகிறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும், சங்கோச்சம் இருக்கும். கரெக்டாக எங்கள் அப்பா மோடி நடப்பார், எங்கள் அப்பா என்ன வந்துடுவாங்க. அவன் அது எங்கள் வீட்டில் கூட தான் நடப்பாங்க. பட் த பாயிண்ட் இஸ் லைக் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும் ஹவு மச் தே லவ்ன்ட்டு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. தட் இஸ் வாட் ஐ ஆம். தனியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அந்த ஃப்ரீடம். அங்கே நின்று கிஸ் பண்ணுறதோ, தட்ஸ் வெரி வெரி நார்மல். ஹேவ் த ஃப்ரீடம். கரெக்டாக யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் அ குட் டைம் வித் மை பெட்டர் ஃபார் லைக் பார்ட்னர் வாட் எவர். ஸோ அது வந்து சரி தப்புங்கிறத தாண்டி யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், ரைட்? அப்படி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் அ நைட்ஸ். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய அப்படி பேசிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி ஏக்கமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. பட் ஸோ இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும். அந்த ஓப்பன்னஸ்ஸே நம்ம ஆஸ் அ பேரண்ட் இட் வில் ஹாண்ட் யூ ஒன் டே. ஆஸ் அ பேரண்ட் என்னன்னா, இஃப் யுவர் கிட் ஹேஸ் தட் மச் ஃப்ரீடம், ரைட், தே கேன் ஜஸ்ட் கம் அண்ட் டெல் யூ வாட் ஹேப்பன்ட். அதை வந்து நீங்கள் ஜீரணிக்கிறதுக்கு ஒரு என்ன எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ தேர் இஸ் நோ ஹேண்ட் புக் ஃபார் அஸ் ஆஸ் அன் பேரண்ட். இப்படி தான் வளர்த்தணும்னு யாரும் சொல்ல. இன்னொன்று என்னென்னா, வாட் ஐ ஃபீல் இஸ், நம்ம ஜென்ரேஷன் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இன் 30s அண்ட் early 40s, ரைட், வி ஆர் இன் ரெண்டுக்கும் நடுவில் சாண்ட்விச் ஆன ஜென்ரேஷன். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து டிவினா என்னன்னு தெரியாது அவங்க வயசில். நம்ம குழந்தைங்களுக்கு டேப்ல இருந்து என்னமோ பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம நடுவில் மாட்டிக்கிறோம். அங்கேயும் பார்க்க முடியல, இங்கேயும் பார்க்க முடியல. ஸோ அது இட்ஸ் வெரி, என்ன சொல்கிறது, கன்ஃபியூசிங் எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கணுன்ட்டு. மேபி இன் இந்தியாவும் இதே மாதிரி தான் இருக்கலாம். பட் இங்கே வந்து இட்ஸ் மோர் கன்ஃபியூசிங். ஸோ தட் இஸ் வேர் த கால் வித் ஃபெலோ பேரண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, உங்கள் வீட்டில் இப்படி நடக்குதா, சரி ஹவு யூ ஆர் டேக்லிங் திங்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் வித் மாம்ஸ் ஒன்லி. அப்பாக்களுக்கு அந்த கவலை இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இருக்கும் பொறுப்பு. தேல் ஜஸ்ட் கேர்ஃப்ரீயாக விட்டுருவாங்க. தட் இஸ் வாட் மென் ஆர், ரைட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் விமன் இன் த ஹவுஸ், மதர்ஸ், ரைட், தே ஹாவ் மோர் கேர். ஒரு பயம் கலந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்குறேன். இஃப் யூ ஜஸ்ட் கம்மிங் டு டென்மார்க் ஆர் எனி ஃபார் தட் பார்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, யூ வில் கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். குழந்தை வளர்க்குறதும் சரி, அவங்க பிஹேவியர்லையும் சரி, ட்ரை டு லேர்ன். நீங்கள் தான் மாறணுமே ஒழிய குழந்தைங்க மாறவே முடியாது. பிகாஸ் நீங்கள் தான் அந்த குழந்தைங்க கூட்டு வர்றீங்க. கரெக்ட். அண்ட் தே ஆர் ஜஸ்ட் லேர்னிங்.
நீங்க தான் மாறணும். அதாவது நம்ம தான் பேரண்ட்ஸ் மாறணும். பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள். ம். ரெஸ்பான்ஸுங்கிறத விட ம். நம்ம தான் லேர்ன் பண்ணணும். நம்ம தான் மாத்திக்கணும். பசங்கள நம்ம வந்து ம். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆட்டானமஸ். சில விஷயங்கள வந்து தே ஆர் அக்கவுண்டபிள். பசங்க வந்து தே ஆல்சோ ஆர் தே ஓன் சம்திங். ஓனர்ஷிப் இருக்கு அவங்களுக்கு ம். வச்சுக்கங்களேன். நம்ம ஆஸ் அ பேரண்ட்டா சில விஷயங்கள அதட்டவோ, ஏதோ பண்ண முடியாது. ம். அதில வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கான்ஸும் இருக்குது. இப்ப நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து, என்ன அப்பா வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டா வளர்த்ததுனால, சில விஷயங்கள நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சா கூட, "ஐயோ! தீ சுட்டுரும்" அப்படின்னு சொல்லி பண்ணாம இருக்கிற சைல்டு சில பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா திட்டுவாங்க. அதனால சொல்லாம பண்ணணும்னு சில சைல்டு இருப்பாங்க. ம். ம். ஆஸ் அ பேரண்ட்டா நீங்க வந்து ஒரு வெளிநாட்ல வரும்போது, ஒரு சுத்தி உங்களுக்கு ஒரு தாத்தா, பாட்டி, மாமா, யாரும் மாமி இல்ல. யாரும் ம். இருக்க ம். மாட்டாங்கல்ல. ம். ம். நீங்க 2 பேர் தான். நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க. ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து நீங்க ஷேர் பண்ணணும் மத்தவங்களுக்கு. எதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து ஈஸியா பிக் பண்ணிப்பாங்க. எதுக்கெல்லாம் நீங்க வந்து பிளான் பண்ணணும். அந்த மாரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்களுக்கு? இங்க வந்து நீங்க சொன்ன மாரி இங்க வந்து திட்டவோ, ம். அதட்டவோ, அடிக்கவோ வாய்ப்பே கிடையாது. ம். கரெக்ட்டா? ம். ஸோ எனக்கு அந்த அப்படி தெரியும்போது ஒரு பைபிள்ல ஒரு சேயிங் இருக்கு. "பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்" அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஓகே. அப்டின்னா என்ன அது? பிரம்புனா தெரியும்ல? ஆமா. பிரம்பை கை கை ஆளாதவன் கையாளாதவன்னா யூஸ் கையாளதுவன். ஆ. பண்ணாதவன் தன் மகனை பகைக்கிறான். யூ ஜஸ்ட் ஆ. யூ நோ பேசிக்கலி அதுதான் பைபிள்ல அது ஒரு கோட்டா வரும். ம். ஆனா, அது இங்க பண்ண முடியாது. ம். ரைட்? ம். ஸோ யூ ஹேவ் டு டாக் டு த கிட். நீங்க ம். உங்களோட பேசி புரிய வைக்கணும். அப்படித்தான் இங்க. ம். ஆனா, ம். நம்மளால முடியவே முடியாது. நமக்கு ம். அந்த கோவம் வந்துரும். ம். அந்த கோவம் வந்து நெறையா வந்து திட்டியிருக்கோம். ஐ ம். மீன் லைக் எல்லா ஃபேமிலி நடக்குது. அதோட பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைகள் கேட்கறாங்க. ம். "ஹவ் இஸ் இட் கோயிங் வித் யுவர் ஃபேமிலி?" எப்படி உங்க ம். அப்பா ஏதாவது பேசுவாரா? அம்மா ம். பேசுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு வாங்கிர்றாங்க சில ம். இதுல. ஓ! போட்டு வாங்கிட்டு, ஆ. ஆமா எங்க அப்பா என்ன திட்டினாரு, அடிச்சாருன்னு தெரிஞ்சதுன்னா, ஆ. தென் தே வில் ஜஸ்ட் கம்யூனிகேட் தட் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்ட்ரெய்ட்டா அங்க. ஆ. கம்யூன். ஆ. இப்படி இருக்கு. கம்யூன் வந்து தே வில் ஜஸ்ட் கால் த பேரண்ட்ஸ் அண்ட் ஆ. வாட்ஸ் ஹேப்பனிங். ஓ! தேர் வேர் இன்ஸ்டன்சஸ் சரிங்களா? இட்ஸ் ஓகே. நாட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் நான் ரொம்ப கேட்டதில்ல. ம். 1 ஆர் 2 கேட்டிருக்கேன் இந்த ஓவர் தி இயர்ஸ். ம். சரிங்களா? ம். ஸோ இட் இட் மைட் கோ டு தட் லெவல் ஆல்சோ. ஓகே. இந்த ஆனா ஏன் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க இதுல? ஸ்கூல் வந்து? அகைன் இட்ஸ் சைல்டு. ஆ. அவங்களும் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங். யூ ம். அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ம். ம். பேரண்ட்ஸ் ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் கிட்ஸ். இந்த கரெக்ட்டா? கிரிஞ்சா ஒண்ணு சொல்லட்டுங்களா? அ அம்மாக்கு தெரியாதா? போய் ஒரு பையன எப்படி வளர்க்கணும்? அந்த மாரிலாம் பஞ்ச் விட முடியாதாங்க? அது இல்ல. அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, சும்மா கேட்கிறேன். வி ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் த கிட். ம். வி ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அவ்வளோதான். ம். ம். அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ ம். குடுத்துட்டு, ம். லெட் தெம் லிவ் தியர் லைஃப் அப்படிங்கிற மாரி தான். ம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது புடிச்சுக்க முடியாது. யூ கான்ட் ஹோல்ட் த கிட்ஸ். ம். ம். அவங்க வழிகாட்டலாமே ஒழிய ம். இழுத்துட்டு போ முடியாது. ரைட்? ம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாதுன்னா, அதான் வி ஹேவ் டு லேர்ன். அந்த லெசன்ஸ் பேரண்டிங்க லேர்ன் பண்ணிக்கணும். பேரண்டிங் நம்ம தான் லெசன் லேர்ன் பண்ற மாரி நம்ம இருக்கும் தான் ஆஸ் அ லெசன் பேரண்ட்டா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஹேவ் அ டயலாக் வித் தெம். ம். கண்டிப்பா டயலாக்லாம் கண்டிப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ம். கண்டிப்பா மறைப்பாங்க. ம். டு த எக்ஸ்டெண்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல். சொல்லலாம். ம். சி இது பண்ணா இது நடக்கும். ம். அவ்வளோதான். தென் இட்ஸ் அப் டு யூ. யூ ஜஸ்ட் ம். திங்க் அபௌட் இட் ம். அப்படின்னு சொல்லலாம். ம். இல்ல இத வந்து நானா இருந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ம். ரைட்? அல்லது நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ, டோன்ட் ஹெசிடேட் டு கம் அண்ட் டெல் டு மீ. தட் ம். வில் வொர்க் இட் அவுட். ரைட்? ம். அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி தான் சொல்லணுமே ஒழிய, இந்த ஊர பத்தி நம்ம ஊர் மாரி எடுத்து அடிக்கவெல்லாம் முடியாது. வரேன் இருங்க. அடிச்சேன்னா அப்படியே போயிட வேண்டியதான். போயிடுது. ஸ்வீடிஷ் நார்வே ஃபிலிம் ஒண்ணு நடந்துச்சு. ராணி முகர்ஜி நடிச்சிருப்பாங்க. நான் தெரியுமா? கேள்விப்பட்டுருக்கேன் ஆக்சுவலா. அந்த கூட தூங்குறனால குழந்தைய எடுத்துருப்பாங்க. அது 1 வருஷம் நடந்ததுன்னு நெனைக்கிறேன் அந்த கேஸ். ரியல் ஓகே. கேஸ். ம். அது ஒரு படம். ம். மறந்துருச்சு. ஸோ அந்த மாரி தான். இவங்களுக்கு என்னன்னா, இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பெர்சன். இட்ஸ் நாட் யுவர் கிட். இட்ஸ் அன் ம். இண்டிவிஜுவல் ம். ஹியூமன் பீயிங். ம். ஸோ அது மாரி அதான் சொன்னேன். ஆஸ் அ பேரண்ட் நம்ம தான் யூ ஹேவ் டு டிவைஸ் ஆனா சர்டன் சைக்காலஜிக்கலா யோசிக்க வேண்டியதுதான். மூவ் ஆவறதுக்கு முன்னாடி இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதெல்லாம் யூ ஹேவ் நெறைய டு இருக்கு. திங்க் ட்வைஸ் இல்லையா? இன்னொன்னு என்னன்னா, நான் ம். அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாரி தான். நம்ம அங்க இந்தியால இருக்கும்போது டென்மார்க் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிங்கிறாங்க. எனக்கு அதில உடன்பாடு கிடையாது. தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஆ. ஹாப்பிஸ் அது பேசுவோம். பட் என்னன்னா, இங்க வந்து நெறைய டிராபேக்ஸ் தான் இருக்கு. சைக்காலஜிக்கல் டிராபேக்ஸ். ம். யூ வில் ஏர்ன் மனி. ம். யூ வில் ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டீஸ். ம். ரைட்? ம். ஃப்ரீடம் இருக்கு. பட் சைக்காலஜிக்கலா யூ வில் பி அலோன். நான் முன்னாடி சொன்ன மாரி தான். அலோன். ம். குழந்தைய எப்படி வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ம். பிகாஸ் நோபடி ஹியர் டு டீச் யூ. இப்ப ம். நானும் என் வைஃப் 2 பேரும் சத்தம் போட்டோம்னு வச்சுக்கங்களேன். ம். அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வேணும்ல. ம். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கிளாசிக்கலா சொல்லுவாங்க, பேட் காப், குட் காப்பும்பாங்க. ம். இப்ப நான் குட் காப்பா இருப்பேன், நீ பேட் காப்பா இருக்க அப்படிங்கிற மாரி. ம். அது ஒரு ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். சரி, அது எப்பவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா 2 பேரும் காண்டாயி கத்துறதும் இருக்கு. ஆ, ஆ. ரைட்? ம். ஸோ அப்படி கத்தும்போது யாரு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரி இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஸோ
அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். அது வந்து ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு டைனமிக்ஸ் இருக்கும், ரைட்? அந்த டைனமிக்ஸ் அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்தால் டெஃபினெட்லி த ஃபர்ஸ்ட் 1 or 2 years இட் வில் பி அ சைக்கலாஜிக்கல் பேட்டில்னு தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் வாட் ஐவ் பீன் த்ரூ ஆஸ் வெல் as வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் அதர் பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் யூ வில் என்ன சொல்கிறது, உங்களையே நீங்கள் டோன் பண்ணிக்குவீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நீ ரொம்ப கிரிஞ்சாக இருக்க முடியாது, ரொம்ப வந்து இதுதான் என்னோட கலாச்சாரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பருப்பை நீங்கள் வந்துட்ட லிவ் பை த ரூல்ஸ் ஆஃப் திஸ் லேண்ட். பி அ ரோமன் இன் ரோமன் சொல்லுவாங்களா, அது சும்மா இல்லை. ஏன்னா இங்கேயும் வந்து நீ வந்து ரொம்ப முடியாது. தென் யூ ஹாவ் டு கோ பேக். கரெக்ட். ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர், ரைட்? தெர் வில் பி லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் எண்ட், ரைட்? அது உங்களோட வேலையை பொறுத்து. சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒன்று யூ ஹாவ் டு கெட் அட்டாச்மெண்ட். அண்ட் கிட்ஸு கூட இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் அட்டாச்மெண்ட் ஆகணும். இல்லைன்னா வந்து இங்கே தெரியுமா 18க்கு அப்புறம் வீட்டில் துரத்தி விட்டுருவாங்க கிட்ஸை மோஸ்ட்லி. அது உங்களுக்கு தெரியும். அது 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 ஒரு ஒரு வித்தியாசமான கல்ச்சர். நான் வந்து 2 விஷயம் பார்க்குறேன், 2 ஆங்கிள் பார்க்குறேன் 18 இயர்ஸில். ஒன்று வந்து என்னன்னா, சின்ன வயசுலேயே அங்கே சூப்பர் மார்க்கெட்டு, இந்த கேஷியரா, 7-Eleven ஸ்டோரில் போயிட்டு வேலை பார்க்குறது, தே ஏர்ன் தேர் ஓன் மணி அட் அ வெரி யங் ஏஜ். நான் அதை வந்து ரொம்ப நல்ல விஷயம் பார்க்குறேன். ஏன்னா தே நோ ஹவு டு ஏர்ன் அ மணி, தே ஒர்க் ஃபார் இட். உழைச்சா தான் காசு சின்ன வயசுலேருந்து டீச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொசைட்டியே. ஆனால் தனியாக போகிறது நான் எனக்கு பயமாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து 27, 26 வரும்போது தான் பக்குவம்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக நான் என்னோட காசை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எங்கெங்க வருதுன்ற 40 ப்ளஸ் ஆச்சு எனக்கு. இன்னும் எனக்கு தெரியாது. 26 சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அது அந்த காசு அதான் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார். ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க ப்ரோ. பட் இருந்தாலும் இல்லை, ரியலைசேஷன் எங்கள் அப்பா என்னென்னா அது ஊர் காசுன்னு சொல்லுவாங்களே, ஊர் போனால் ஒரு 100, 200 அப்படி கொடுப்பாங்களே. எங்கள் அப்பா வந்து காசு எண்ணி கொடுப்பார். அதுக்கப்புறம் திருப்பி வாங்கி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். பட் வென் யூ ஜஸ்ட் டேக் த மணி அண்ட் கவுண்ட் இட், அப்போ தான் அந்த வேல்யூ தெரியும். கார்டில் ஸ்வைப் பண்ணுறதோ இது கிளாசிக் திங் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்கள் காசுன்னு சொன்னீங்களா அந்த அருமை, வென் யூ ஜஸ்ட் கவுண்ட் இட், அப்போ தான் தெரியும். இப்போ இங்கே இருக்கிற பசங்களை வந்து உங்கள் சைல்டு ஆர் யூ ப்ரிப்பேர்ட் அஸ் அ பேரண்ட் டு ஆக்சுவலி பிளான் ஃபார் தட்? நிறைய பேர் அது வந்து எனக்கு தெரியல இந்தியன் ஃபேமிலிஸ் எப்படி இமேஜின் பண்ணுறாங்க. இதுக்கு வேலைக்கு போகிறக்கா, வேலைக்கு போகிறது ஒன்று, அப்புறம் 18 இயர்ஸ் ஆனால் மூவ் ஆகிறது வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அகைன் அதான் சொல்கிறேனே, இன்னும் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். போக மாட்டாங்க, போகக்கூடாதுங்கிறது ஒரு உள் மனசு இருக்கும். பட் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. சி ஃபார் எக்ஸாம்பிள் 18 வரும்போது அவங்க எதாவது படிக்கிறாங்க, பேச்சுலர்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வெளியூருக்கு போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு, ஃபார் நார்வே ஆர் ஃபின்லாண்ட் வாட் எவர், லைக் போய் தான் ஆகணும். யூ கான்ட் ஹோல்ட் இட், ரைட்? ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தலைமுறை கிராஜுவேட்ஸ் இல்லையா, நம்மளை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இருந்திருக்க முடியாது. தட் இஸ் வேர் த ப்ராப்ளம். அந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கணும். நம்ம குழந்தைங்க வந்து அவ்வளோக்கா வந்து அந்த சென்டிமெண்டல் அட்டாச்சில் இருக்க மாட்டாங்க. அது தப்பு நான் சொல்ல வரல. பிகாஸ் அந்த சொசைட்டியில் அவங்க இல்லாதனால, இந்த சொசைட்டியில் இருக்கிறனால அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹே கைஸ்ன்னு தான் வருவா. ஏய் ஹே கைஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மள அப்பா கிட்ட பேசுறதுக்கு இப்பவும் ஒரு மாதிரி ஒரு பயந்துட்டு இருக்கோம். பட் இங்கே இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப இன்ஃபார்மலாக போயிடுது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கூட இருக்கணும்னு இருக்கு. பட் we should not up to the child's decision. we should not hold it. சரி, இன்னொரு it will be pain. கரெக்ட் ஆஃப் கோர்ஸ். அது டேனிஷ் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஏமா உங்கள் வீட்டிலேருந்து இந்த பொண்ணு போது உங்களுக்குலாம் மனசில் ஈரம் இருக்கா இல்லையான்னு கேட்பேன். நான் சொல்லுவேன், ஓரத்தில் இருக்குது, இருந்தாலும் வாழ்க்கை அவள் தானே வாழணும்னு சொல்லி விட்டு போட்டுருவாங்க. என்னால் இப்போ இருக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல அந்த ஃபேக்டை. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸோ 7 இயர்ஸில் உங்கள் சைல்டு இங்கே வந்துட்டாங்க. ஓகே, அட்லீஸ்ட் யுவர் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் 12 இயர்ஸ் வந்து யுவர் கோயிங் த்ரூ பிக் ப்ராசஸ். ஓகே, ஒரு சேலஞ்ச் இருக்கும் இந்த மிடில் வரவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பசங்களோ, இல்லை இந்த மிடில் ஆஃப் லெட்ஸ் சே யூனிவர்சிட்டி இல்லை அவங்க பேரண்ட்ஸும் வராங்க இங்கே எக்ஸ்பர்ட்ஸாக. அவங்க வந்து போகிற ஸ்ட்ரகிள் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த பசங்களால் சொசைட்டியில் மிங்கிள் ஆகிறது ஒரு டோட்டல் டாபிக் வேறு. செகண்ட் வந்து என்னென்னா, அவங்கள வந்து எந்த ஆங்கிள் ட்ரீட் பண்ணுறதுன்னா, அவங்க தேர் க்ரோன் அப் இன் அ வே லெட்ஸ் சே இமிக்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இந்தியன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வெளிநாட்டில் வேறு ஒரு ஊரில் இருந்துருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், நைட்மேராக இருக்கும். ஏன்னா இந்த கல்ச்சரில் பண்ணுற ரோட்டில் ஆப்போசிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்த மாதிரி திடீர்னு வராங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் 4 5 இயர்ஸ் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டோ இல்லை 10th படிக்கிற பசங்களாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ரைட்? அதாவது அப்பாவோ அம்மாவோ வேலைக்கு போயிடுவாங்க. தே நோ ஹவு திஸ் கல்ச்சர் இஸ், ரைட்? அட்லீஸ்ட் கேட்டோ தெரிஞ்சோ. ஆனால் குழந்தைகளுக்கு தே வில் பி மோஸ்ட்லி, நான் பிளண்ட்னு சொல்ல மாட்டேன், தே வுட் ஹவ் டன் தட் ஹோம் ஒர்க். பட் வென் இட் கம்ஸ் டு ப்ராக்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஜாயின் பண்ணாங்கன்னா சூப்பர். ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்பேட்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பேட் குழந்தைங்க வரும். ஸோ நிறையா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இருப்பாங்க நிறைய. ஸோ இங்கிலீஷ் பேசிக்லி இங்கிலீஷ் எக்ஸாக்ட்லி அவங்க போயிடுவாங்க. கம்யூன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிங்கன்னா 8th படித்தா எவ்வளோ லைக் 13-14 இருக்கும்போது அந்த டீன் ஸ்டார்ட் ஆஃப் த டீன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும் இங்கே தே ஆர் வெரி ஓப்பன், ரைட்? எல்லாமே ஓப்பனாக பேசிக்கிறாங்க, ரைட்? ஸோ அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது குழந்தைங்கனால. அதை நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் இப்போ அவன் என்ன பார்த்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணு 7th படிக்கிறாங்கன்னா ஒரு பையன் ஹே யூஆர் ஐ லைக் யூ, ஐ ஹேவ் அ க்ரஷ் ஆன் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம பொண்ணுங்களுக்கு அங்கே இந்தியாவிலேருந்து வந்தவங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியுமா தெரியல எனக்கு. ஸ்ட்ரகிள் ஆகும். இஃப் தே நோ தட்ஸ் பெட்டர், ஓகே எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஓகே. அது வீட்டில் சொல்லாமான்னு தெரியாது. கரெக்ட். சொன்னா அவங்க தப்பு மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு தெரியல இப்போ இந்தியன் கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இது வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் சொசைட்டியில் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க, ஒரு லிபரலான ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க. இது ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது டீனேஜில் வரக்கூடிய காமனான ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கலேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு கல்ச்சரில் வரும்போது அப்ரோச் பண்ணுற பையன் இல்லை பொண்ணும் அவங்க என்ன சிக்னல்ஸ் கொடுக்குறாங்கன்றதும் வித்தியாசம். ஒன்று ஜெல் ஆகிறது ஒன்று ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, இன்னொன்று இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது பிரச்சனையே. அங்கே தான் பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது. ஆஸ் அ பேரண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தைகளை எப்படி புரிய போகிறீங்க? இட்ஸ் வெரி நார்மல். அது நார்மல் சொல்கிறது அவங்களும் அந்த மாதிரி நடந்துக்கு போகணும். ஜஸ்ட் கெட் ப்ரிப்பேர் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. தே வில் ஆல்சோ இன் அ இயர் ஆர் 2 தே வில் ஆல்சோ பி வெரி ஓப்பன். நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் ஜஸ்ட் கோயிங் அவுட் டு த மால்ஸ். 14 வயசு இருக்கும்போது போங்க, நாங்கள் ஊர்லலாம் அனுப்பவே மாட்டோம். கரெக்டாக யாராச்சும் கூட்டு. ஸோ அது மாதிரி நிறையா கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வி ஆஸ் அ பேரண்ட் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட்ஸ் வெரி நார்மல். ஸோ உங்கள் பொண்ணோ பையனோ அப்படி நடக்கும்போது டோன்ட் கெட் பேனிக். கரெக்ட். பிகாஸ் யூஆர் இன் திஸ் லேண்ட், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. யூ கெட் ப்ரிப்பேர்ட். கரெக்ட். உங்கள் குழந்தைய திட்டி பிரயோஜனமே கிடையாது. அவங்க பண்ணுற தப்பும் கிடையாது. ப்ராக்டிகலி அந்த வயசில் 14 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ரூட் விட்டு இருப்பீங்க, வாட் எவர், ரைட்? அதே தான் உங்கள் குழந்தையும் பண்ண போகுது, ரைட்? பட் கெட் ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். அது ஓப்பனாக சொல்லுவாங்க, அதுதான் மேட்ரு. நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அந்த காலத்தில். பட் அது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வருவாங்க. அதுக்கு ஓப்பனாக வச்சுக்கோங்க உங்களை. ஏன்னா பெரிய ஒரு ப்ராப்ளமே குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில் நம்மகிட்ட இல்லை. irrespective ஆஃப் ஏஜ். இந்தியன் பேரண்ட்ஸு கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்குதுன்னா அந்த கேள்விக்கு உண்மையை சொல்லணுமா இல்லை சுற்றி வளைச்சி விடணுமா தெரில. பட் அது குழந்தைங்களும் ஸ்மார்ட். இப்போ என்னென்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் வெல் மெச்சூர்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரல், மல்டி லிங்குவல், அதுவே போதும். தே ஆர் வெரி வெரி அவங்க காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னா, மூளை வளர்ச்சி தே ஆர் ஏபிள் டு ஆல்சோ ரீட் பீப்புள் சைக்காலஜி திஸ் டேஸ் அண்ட் தே வெரி அடாப்டிவ். அஃப்கோர்ஸ் அதை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஆர் டு பி மோர் ப்ரிப்பேர்ட். பேரண்ட்ஸ் பாவம் சொல்ல போனால் பாவம்னா, ஏன்னா எனக்கு ஒரு புக்கும் இல்லைப்பா, என் குழந்தை எப்படி வளர்த்துன்னு எனக்கு புக்கு இல்லை, சொல்லி தரக்கு எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை. அவங்க சொல்லி தந்தாலும் அவங்க வேற லெவல் கிரிஞ்சா சொல்லி தருவாங்க. ஏன்னா தே வில் பி இன் தேர் 80s. புரியுதா? நீங்கள் சொல்லும் போது அதை நான் என் பொண்ணுகிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அவாடிப்பா. இந்த சென்ஸ் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டுட்டு இப்படி நடக்குது, உங்கள் வீட்லேயும் அப்படியா, எங்கள் வீட்லேயும் அப்படி தான், பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல இல்லை, அந்த ஒரு மனசு தேத்திட்டு யூ ஹேவ் டு மூவ் ஆன். எனக்கு இதில் இருந்தால் லெசன்ஸ் லேர்ன் ஆகுது உங்ககிட்ட இருந்துன்னா. இப்போ பாருங்கள், ஒரு அடுத்த தமிழ் ஃபேமிலியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் உருவாகுது. இந்த காமன் விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் கிடைக்குது. அதுதான் ஆக்சுவலாக பெஸ்ட் வே டு சால்வ். எனக்கு இது வரைக்கும் ஆனஸாக சொல்கிறேன், இந்த கதைலாம் நான் கேட்டதே கிடையாது எங்கேயுமே. நான் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ வில் கோ த்ரூ திஸ் அட் சம் பாயிண்ட். ஓகே, நான் ஜாலியாக சுற்றின்னு இருக்கலாங்க தண்ணி காட்டு ராஜா மாதிரி. பட் இதெல்லாம் தேவை அப்படின்றது ஒரு சைல்டு மூலமாக தான் வருதுன்னு இருக்கேன். அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அது நம்ம ஊரில் வளர்த்துருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது இங்கே வரும்போது தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு மோர் ஃப்ரீடம் இருக்கும். ஊரில் நமக்கு இருக்கும் ஆஸ் அ பேரண்ட். இங்கே தே ஆர் த கிங்னு வச்சுங்களேன். குழந்தைங்க அவங்க நினைச்சா நம்மள உள்ளதுக்கு போட்டுடலாம். ஐ மீன் அந்த அளவுக்கு ஆல்ரெடி ஆயிருக்கு ஒரு தடவை நினைக்கிறேன், எங்கேயோ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் யா, இதெல்லாம் ஆஸ் அ பேரண்ட் நம்ம யோசிக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும். we have to keep ourselves calm.
ரைட்? வி ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் அவர் கிட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்துறதுலையும் சிக்கல் இருக்குது. பட் அட்லீஸ்ட் தட்ஸ் ஆல்சோ லைக் த ப்ராசஸ். ப்ரோ, ஐ மீன் தேங்க் யூ ஸோ மச். நம்ம வந்து நிறைய டாபிக்ஸை பேசியிருக்கிறோம். ஃபார் த ஆடியன்சஸ் லிசனிங், வாட்சிங், ஐ ஹோப் நிறைய விஷயம் வேல்யூபுளாக உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கும். வி வில் ஹாவ் மோர் ஆஃப் தீஸ் டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில். Thank you for watching, and wish you a good day, good evening, good night, whatever it is in your local time. But enjoy the rest of the episodes. Bye. Thank you.